ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி வேஸ்ட் அட்டை பாக்ஸை வச்சு என்னோடய ட்ரெஸ்ஸிங் டேபிளை எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றது உங்களுக்கு காட்ட போகிறேன். ஃபஸ்ட்டு வேஸ்ட் அட்டை பாக்ஸ் ஒன்று எடுத்திருக்கேன். அதை என்னோடய ட்ரெஸ்ஸிங் டேபிள் அளவுக்கு நான் அளந்தெடுக்க போகிறேன். அளவு ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்மளோட ட்ரெஸ்ஸிங் டேபிளை நான் மூடவும் முடியாது, திறக்கவும் முடியாது. அளவு கரெக்டாக எடுக்கலைன்னா நான் இப்போ ஃபிட் பண்ணி என்னோடய ட்ரெஸ்ஸிங் டேபிளோட அளவை நான் எடுக்கிறேன். நீளமும் அகலமும் ரொம்ப முக்கியம். அதுதான் நம்ம கட் பண்ண போகிறோம். நான் இப்போது அளந்திருக்க அளவுக்கு ஏற்ற மாதிரி 4 அளவு எடுத்திருக்கேன். 2 அகலமும் 2 நீளமும் கட் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு 6 பாக்ஸ் தான் தேவைப்படுது அப்படின்றதால நான் அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். உங்களுக்கு நிறைய பாக்ஸ் வேணும்னா அந்த அளவுக்கு மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ என்கிட்ட இருக்க வேஸ்ட்டு பிளாக் ஷார்ட்டை வச்சு நான் இப்போ ஒட்ட போகிறேன். எல்லாமே நடுவில் இருக்க கேப் எதுக்குன்னா நம்ம பாக்ஸ் ஃபிட் பண்ணுறதுக்கு. இப்போ உங்களுக்கு இந்த 4ஐயும் ஒட்டி எப்படி ஃபினிஷ் பண்ணி எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு காட்டுறேன் நான் உங்களுக்கு. ஸோ இதுதான் ஃபினிஷ் பண்ணி இப்போ நான் எடுத்திருக்கேன். இதை என்னோடய ட்ரெஸ்ஸிங் டேபிளில் ஃபிட் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ நான் ஃபிட் பண்ணியிருக்கேன். 6 பாக்ஸ் வந்திருக்கு, ஒரு நீளமான பாக்ஸும் வந்திருக்கு. அந்த நீளமான பாக்ஸில் என்னோடய சீப்பு நிறைய நீளமாக இருக்க பொருள்லாம் அதில் நான் போட்டுட்டேன். எனக்கு 6 பாக்ஸ் தான் தேவைப்பட்டது, அதனால் நான் 6 பாக்ஸ் போட்டிருக்கேன். உங்களுக்கு 8 தேவைப்பட்டதுன்னா நடுவில் இருக்க இந்த குட்டி பார்ட்டிஷனை 3ஆக போட்டுக்கோங்க. உங்களுக்கு 8 பாக்ஸ்கள் கிடைக்கும். ஸோ இது ரொம்ப குறைஞ்ச செலவில் ரொம்ப ஈஸியாக பண்ண ஒரு ஆர்கனைசேஷன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய வீடியோ வரணும்னா தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் பெல் ஐக்கான அப்படிங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வேறு ஏதாவது உங்களுக்கு வீடியோ வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு கண்டிப்பாக போடுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.